ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏகே எஜுகேஷன் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கேம்ஸ் தியரி சப்ஜெக்டில் இருந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் ஆட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து அரித்மெட்டிக் மெத்தட் அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லி ஒரு 3x3 பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பிளேயரோடது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமா இல்லை பியூர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளமா அப்படின்றத நம்ம வந்து சொல்றதுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் சப்போஸ் சேடில் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பியூர் ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். ஓகேவா? சப்போஸ் சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா இது வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு சேடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லேயே நம்ம நிறைய சேடில் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சேடில் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈச் ரோலையும் யூ ஹேவ் டு செலக்ட் த மினிமம் எலமெண்ட். ஓகேவா? ஸோ ரோ மினிமம் ஃபைண்ட் பண்ணணும், எல்லா ரோலையுமே மினிமம் எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 -1 -3 இருக்கு. ஸோ மினிமம் எலமெண்ட் வந்து நமக்கு -3. ஓகேவா? செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா -3 3 -1 இருக்கு, மினிமம் எலமெண்ட் நமக்கு -3. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா -4 -3 3 இருக்கு. ஸோ மினிமம் எலமெண்ட் -4. ஓகேவா? அடுத்து காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் செலக்ட் பண்ணணும், காலம் மேக்ஸிமம். ஸோ ரோவில் வந்து மினிமம் எலமெண்ட் செலக்ட் பண்ணோம், காலமில் மேக்ஸிமம் எலமெண்ட் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 -3 -4 இருக்கு, மேக்ஸிமம் எலமெண்ட் நமக்கு 3. ஓகேவா? அண்ட் செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா -1 3 -3 இருக்கு. ஸோ நமக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து நமக்கு 3. அண்ட் தேர்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா -3 -1 3 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் எலமெண்ட் 3 தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ மினிமம் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம மேக்ஸிமம் எலமெண்ட்டை சூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன இங்க? -3. கரெக்டா? ஸோ -3 நமக்கு 2 இடத்துல இருக்கு. ஸோ நம்ம எதனால செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த -3 தான் நம்மளோட மேக்ஸ்மின். ஓகேவா? அண்ட் இப்போ காலம் மேக்ஸிமம் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதில் மினிமம் எலமெண்ட் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 தான் இருக்குது. ஸோ நமக்கு மினிமம் எலமெண்ட்டும் 3 தான். ஸோ இந்த ஏதாவது ஒரு 3 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட மின் மேக்ஸ். ஓகேவா? மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் எலமெண்ட். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளத்தில் மேக்ஸிமினும் மின் மேக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளத்தில் சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமினும் மின் மேக்ஸும் ஈக்குவலாக இல்லை. கரெக்டா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் சேடில் பாயிண்ட் இருக்காது. சேடில் பாயிண்ட் இல்லாதனால இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஆட்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து 2 மேட்ரிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். சி மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர் மேட்ரிக்ஸ், காலம் அண்ட் ரோ வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, இந்த கிவன் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ C1 அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா C1 - C2 எழுத போகிறேன். அண்ட் இதே மாதிரி காலம் 2 C2 என்ன எழுத போகிறேன் அப்படின்னா C2 - C3 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா C1 - C3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நான் C1 - C3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு காலம் காலம் 1 மைனஸ் காலம் 2. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணி எழுதலாமா? ஸோ 3 -1 நமக்கு வந்து 3 + 1 கிடைக்கும். ஸோ இட் இஸ் 4 அண்ட் -3 -3. ஸோ அது வந்து நமக்கு -6 கிடைக்கும். அண்ட் -4 -3 அப்போனா -4 + 3 கிடைக்கும். இட் வில் பி -1. அண்ட் இப்போ காலம் 2 எழுத போகிறோம். காலம் 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், C1 - C3 ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து தேர்ட் காலத்தை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 3 -3 அப்போ நமக்கு 3 + 3 கிடைக்கும். இட் வில் பி 6 அண்ட் -3 -1 நமக்கு வந்து +1 கிடைக்கும். ஸோ -3 + 1ன்றது நமக்கு -2 கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து -4 -3 இது வந்து -7. ஓகேவா? ஸோ நம்ம சி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இதே மாதிரி நம்ம ஆர் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R1 அப்படின்றத சேம் இதே மாதிரி தான் R1 - R2 அப்படின்னு எழுத போகிறோம் ரோவை. அண்ட் செகண்ட் ரோ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா R2 - R3 அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். ஓகேவா?
ஸோ நமக்கு R இப்போ எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் செகண்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 3 இருக்கு, செகண்ட் ரோல -3 இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் ஆஃப் -3 இட் வில் பி 3 + 3 அண்ட் அது வந்து நமக்கு 16 கிடைக்குமா? அண்ட் அதே மாதிரி -1 -3 அது வந்து -4 கிடைக்கும். அண்ட் -3 மைனஸ் ஆஃப் -1 that will be -2. ஓகே. அண்ட் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா R2 மைனஸ் R3. R2 அப்படின்றது செகண்ட் ரோல -3 இருக்கு, R3ல -4 இருக்கு. -3 மைனஸ் ஆஃப் -4 வந்து நமக்கு -3 + 4 கிடைக்கும். ஸோ வேல்யூ 1. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஆஃப் -3 நமக்கு 6 கிடைக்கும். -1 -3 வந்து நமக்கு -4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதியாச்சு? சி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு, ஆர் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா C1 C2 C3 R1 R2 R3. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா C1 அப்படின்றப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு இந்த ரோ மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு C1க்கு நம்ம ஃபஸ்ட்டு ரோவை ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்க போகிறோம். -6 -2 -1 -7. ஓகேவா? அண்ட் C2 அப்படின்னா செகண்ட் ரோவை ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க எலிமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 4 6 -1 -7. அண்ட் C3 அப்படின்றது லாஸ்ட் ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் 4 6 -6 -2. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? -6 -7 நமக்கு வந்து 42 கிடைக்கும். 42 -2 ஸோ வேல்யூ வந்து 14 கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து 4 டைம்ஸ் -7 அப்படின்றது -28 மைனஸ் ஆஃப் இங்கே -1 டைம்ஸ் 6 இருக்கிறனால -6 கிடைக்கும். ஸோ இட் வில் பி +6. அப்போ நமக்கு வேல்யூ -22 கிடைக்கும். 4 டைம்ஸ் -2 வேல்யூ -8 மைனஸ் 6 டைம்ஸ் 6 36 இங்கே மைனஸ் இருக்கனால ஸோ இங்கே +36. ஸோ நமக்கு ஆன்சர் 28 கிடைக்கும். இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாடுலஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். அதாவது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ C1ஓட வேல்யூ 40, C2ஓட வேல்யூ -22 இருக்குது. ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா +22 அண்ட் C3ஓட வேல்யூ 28. இதே மாதிரி இப்போ ஆருக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ R1 R2 R3. ஓகேவா? ஸோ இப்போ R1 அப்படின்னா இங்கே Cயில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோமா, இங்கே ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலத்தை விட்டு ரிமைனிங் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா -4 -2 6 -4. R2 அப்படின்றது செகண்ட் காலத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு எடுக்கணும். 6 -2 1 -4. ஓகேவா? அடுத்து தேர்டு வந்து இது விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்கும் 6 -4 1 6. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் -4 டைம்ஸ் -4 நமக்கு 16 கிடைக்கும். ஸோ -6 டைம்ஸ் 2 வந்து 12. ஸோ ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +12. ஸோ இட் வில் பி 28. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் -4 which is -24 மைனஸ் 2 டைம்ஸ் 1 is 2 அண்ட் இங்கே நெகட்டிவ் இருக்கனால பாசிட்டிவ். ஸோ இட் வில் பி -22. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 6 36 மைனஸ் 4 டைம்ஸ் 1 is 4. ஸோ இங்கே நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இங்கே வந்து வேல்யூ நமக்கு 40 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோம். எடுத்தோன்னா ஸோ இது வந்து மாடுலஸ் R1ஓட வேல்யூ 28, மாடுலஸ் R2ஓட வேல்யூ -22 இருந்தது, மாடுலஸ் எடுத்தனால +22 அண்ட் இது வந்து மாடுலஸ் ஆஃப் 40 is 40. ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்? C1 C2 C3 R1 R2 R3லாம் எதுக்காக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோன்னா we have to make a augmented payoff matrix. ஸோ அதுக்கு வந்து நம்ம இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எல்லாமே தேவைப்படும். அதுக்காக தான் இப்போ நம்ம 2 மேட்ரிக்ஸை வந்து புதுசாக நம்ம எடுத்து அதிலிருந்து நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அந்த மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு கிவன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ
ஸோ இது எழுதினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஈச் ரோக்கும் நம்ம இங்க எலிமெண்ட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் C1, மாடுலஸ் ஆஃப் C2, மாடுலஸ் ஆஃப் C3 யோட வேல்யூஸ நம்ம எடுத்து எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் C1 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 40 கிடைச்சுதா? அண்ட் மாடுலஸ் ஆஃப் C2 ஓட வேல்யூ 22. மாடுலஸ் ஆஃப் C3 யோட வேல்யூ 28. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த இந்த ஒரு ரோக்கு நேரா நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ 40, 22, 28. ஓகேவா? அடுத்து இப்போ காலத்துக்கு நேரா கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன எழுத போறோம்னா, R1, R2, R3 எல்லாம் கிடைச்சது இல்லையா? ஸோ அதோட வேல்யூஸ் எடுத்து எழுத போறோம். R1க்கு பதிலா மாடுலஸ் ஆஃப் R1க்கு பதிலா 28, மாடுலஸ் ஆஃப் R2க்கு பதிலா 22, மாடுலஸ் ஆஃப் R3க்கு பதிலா 40. ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம இங்க எழுதணும்னா 28, 22, 40. ஓகேவா? ஸோ இதுவரை நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டானு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ 28 + 22, 40 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90 கிடைக்குமா? அதே 90 இதை ஆட் பண்ணாலும் கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ 40, 22, 28. ஸோ நமக்கு 90 கிடைக்குது ரெண்டு சைடுமே. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல சேம் ஆன்சர் கிடைக்கலன்னா, நீங்கள் ஏதோ கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அகெயின் வந்து நம்ம ரீசெக் பண்ணிவிட்டு சேம் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே சேமாக கிடைச்சனால ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எழுதிடலாம் ஒரு பிளேயருக்கும் தனித்தனியாக. ஸோ பிளேயர் ஏக்கான ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ பிளேயர் ஏயோட ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேயர் ஏயோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இது, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி செகண்ட் ரோ, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி தேர்ட் ரோ. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? 40 அவுட் ஆஃப் டோட்டல் எவ்வளோ? 90. கரெக்டா? ஸோ 40/90. ஓகே. அண்ட் செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? 22 அவுட் ஆஃப் 90. ஸோ 22, 90. ஓகேவா? இப்போ தேர்டு வந்து 28. ஸோ 28/90. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிளேயர் ஏக்கான ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ 4/9 அண்ட் 11/45. இங்கே 14/45. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பிளேயர் பிக்கு எழுதலாமா? ஸோ பிளேயர் பியோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த ஃபர்ஸ்ட் காலம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு நேரம் என்ன இருக்கு? 28 இருக்கா? ஸோ 28 ஓவர் நமக்கு டோட்டல் வந்து 90. ஓகேவா? ஸோ 90 அண்ட் செகண்ட் வந்து 22 இருக்கு. ஸோ 22/90 அண்ட் தேர்ட் வந்து 40/90. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ 14/45, 11/45, 4/9. ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டு பிளேயருக்குமே நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எழுதியாச்சு. இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா? இன்டூ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ அதோட ரோ. ஓகேவா? ஸோ இந்த ரோ பிளேயரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் காலம் வந்து இங்கே என்ன இருக்கு? 3 -3 -4. ஓகேவா? அண்ட் ரோ இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? இதை எடுத்து இங்கே எழுதிடலாம். ஸோ ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏ என்ன கிடைச்சது? 4/9, 11/45, 14/45. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் 4/9. அடுத்து செகண்டா -3 டைம்ஸ் 11/45. ஸோ நான் இங்கே வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 டைம்ஸ் 11/45 அண்ட் இங்கே அகெயின் -4 டைம்ஸ் 14/45. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ -29/45 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வேல்யூ ஆஃப் த கேம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ராப்ளம் வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜியா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? சேடில் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது பியூர் ஸ்ட்ராட்டஜி, சேடில் பாயிண்ட் இல்லைன்னா அது மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சேடில் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், சேடில் பாயிண்ட் கிடைக்கல. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஆட்மெண்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிவன் மேட்ரிக்ஸ்ல இருந்து ரெண்டு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அது வந்து CR அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்?
அதோட மாடுலஸ் ஆஃப் C1, மாடுலஸ் ஆஃப் C2, மாடுலஸ் ஆஃப் C3 ஃபைண்ட் பண்ணோம். அண்ட் மாடுலஸ் ஆஃப் R1, மாடுலஸ் ஆஃப் R2, மாடுலஸ் ஆஃப் R3 ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதை வச்சு ஒரு அகுமெண்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸை நம்ம வந்து மேக் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி வந்து 2 பிளேயர்ஸ்க்கும் எழுதியாச்சு. அண்ட் அதை யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கேம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு -29/45. ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கேம் தியரியோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.